வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இரும்பு பாத்திரத்தை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே எந்த பொருள் எடுத்தாலும் 160 ரூபான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷாப்பிங் வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு அதை எப்படி சீசனிங் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த 4 இரும்பு பாத்திரத்தையும் நல்லா பழக்கி அதை நல்லா யூஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் தோசை, கல் தோசை, பன் தோசை, ஆம்லேட்டு, ஆனியன் ஊத்தாப்பம் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன். அதில் வடை சட்டி மட்டும் ஒன்று அக்கா கொடுத்துட்டேன். அவங்களே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னாங்க. எண்ணெய் பதார்த்தம்லாம் பொரிக்கிறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எது எடுத்தாலும் 160 ரூபாய்க்கு வாங்கினா பழைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். என்டி ஸ்க்ரீன்லையும் போட்டு வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ சமையல் பண்ணும்போது இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்து எல்லா பாத்திரத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் அழுக்கு தூசியாக இருக்கும். சாதாரண காட்டன் துணியை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா தொட்டு எல்லா பாத்திரத்துலேயும் எல்லா சைடும் முன்னாடி பின்னாடி இந்த கைப்பிடி ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அது எல்லா இடத்துலையும் நல்லா பூசி வச்சுருங்க. எண்ணெயை நல்லா கொஞ்சம் கூடவே நல்லா சொதன்னு பூசி வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செய்கிறது எல்லாமே நைட்டு தான் செய்கிறேன். நைட்டு தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நைட்டு செஞ்சு நம்ம ஊற வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ முதல் நாள் நைட்டு எல்லாம் பூசி ஊற வச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். இப்போ மறுநாள் நைட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு காட்டன் துணியை வச்சு எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிருக்கு. நேற்று நம்ம நைட்டு எண்ணெயில் எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தோம், நிறையா எண்ணெய் பூசி. அதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா கருப்பாக வந்துடும். நீங்கள் தொடச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த துணியில் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக வருது பாருங்கள். எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கழுவ வேண்டியது தான். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் சிங்கில் வச்சுட்டேங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஃபஸ்ட் எடுத்து ஒரு பாத்திரத்தில் விம் லிக்யூட் போட்டுட்டு இது உப்பு காகிதம் பாருங்களேன். இந்த மெயினாக உப்பு காகிதம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா தேய்க்கணும். அப்படியே கருப்பாக வரும். நம்ம தேய்க்க எல்லா பகுதியும் முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு, கருகருன்னு வரும். அப்படியே கண்டிப்பாக இது வச்சுக்கோங்க. இந்த இரும்பு பாத்திரம் செய்யும்போது மட்டும் அவசியமாக இது வாங்கி வச்சுக்கோங்க. பிறகு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாத்திரம் விளக்க ஸ்க்ரப்பரு, அது அல்லாட்டினா தேங்காய் நார், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா விம் கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. மறுபடியும் நல்லா கருகருன்னு வரும். அழுக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நல்லா கழுவி விட்டுக்கோங்க 2-3 தடவை. நல்லா சோப் போட்டு கழுவிக்கங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்களேன். இது கழுவுனது, இது பாருங்கள் கழுவாது. உங்களுக்கு தெரியுதுங்களா கழுவுனது எவ்வளோ நல்லா நீட்டாக அழகாக இருக்குது, கழுவாது எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் கழுவுனது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா இதே போல் கழுவி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவசியமாக இந்த உப்பு காகிதம் நீங்கள் வச்சுக்கோங்க, மெயினாக அது ரொம்ப நல்லது. என்னுடைய சிங்க் ரொம்ப சின்னது, அதில் தெளிவாக காமிக்க முடியல. இதில் பாருங்கள் கொஞ்சோண்டு விம் லிக்விட் போட்டு அந்த உப்பு காகிதம் வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன். எப்படி கருகருன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வரும். நல்லா தேய்ச்சி நம்ம கழுவிக்கணும். எல்லாத்தையும் நல்லா கழுவி தொடச்சிட்டு வந்துட்டேன். ஈரத்தோடு வைக்கக்கூடாது. ஈரத்தோடு வச்சிங்கன்னா புள்ளியாக துருப்பிடிக்கும். இப்போ அரிசி கழுவின தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். 2 தடவை நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே உள்ள காஞ்சிகிட்ருக்கு. அதுக்குள்ளாட்டி நம்ம இந்த தண்ணியை எல்லா பாத்திரத்துலையும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். எல்லா பாத்திரத்துலையும் கொஞ்சமாக ஊற்றி வச்சிட்றேன். இப்படி நம்ம ஊற்றி வச்சோம்னா அழுக்கு பிசுப்பு இன்னும் இருந்தாலும் நல்லா வந்துடும். முடிஞ்ச வரல எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி வச்சுருங்க. சாதம் வேகக்குள்ளாட்டியும் அந்த ஒரு டைமில் இதெல்லாம் ஊறட்டும். சாதம் வேகிற டைமில் எல்லாமே உருகிச்சு. இங்கே பாருங்கள் கலரே மாறிடுச்சு. அந்த கஞ்சியுடைய கலரு அழுக்கு இன்னும் ஏதாச்சும் தூசி எல்லாம் இருந்தாலும் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சாதம் வடிகஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். அதே போல் எப்படி ஊற்றி வச்சோமோ அதே போல் இதையும் நம்ம கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாங்குடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இரும்பு பாத்திரத்தெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி கலர் மாதிரி இருக்குன்னு. எல்லாத்தையுமே எடுத்து கீழே ஊற்றிட்டு சும்மா ஒரு கழுவி தொடச்சிட்டு வந்துடுறேன். நல்லா தொடச்சிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நான் 2 அடுப்புலையும் வச்சு காமிக்கிறேன். 2 பாத்திரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோசைக்கல்லுக்கு வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு விட்றேன். இன்னொரு அடுப்பில் இன்னொரு சின்ன பாத்திரம் வச்சு விட்ருக்கேன். இதுலேயும் விளக்கெண்ணெய் போட்டு விட்றேன். இப்போ நம்ம அவசியமாக விளக்கெண்ணெய் தான் போடணும்.
எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. வந்து என்ன வேணால் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவசியம் நம்ம விளக்கெண்ணெய் தான் போடணும். பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடியாக நறுக்கி அப்படியே அந்த தோசைக்கல்லையும் போட்டு விட்டுறேன், அந்த சின்ன தவாலையும் போட்டு விட்டுறேன். போட்டு விட்டுட்டு நல்லா நம்ம வணக்கி விடணும். எல்லா பக்கமும் இந்த தோசைக்கல் பகுதியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வணக்கி விடணும். இதையும் பாருங்கள் வணக்கி விட்றேன், எல்லா பக்கமும் படணும். அந்த மாதிரி நம்ம வணக்கும் போதே பரட்டி விடணும். இது கொஞ்சம் எண்ணெய் போட்டு விட்றேன், விளக்கெண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் போட்டு விட்றேன். அதே போல் இதையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி வணக்கி விடணும். நல்லா ப்ரௌனாக நல்லா தீய பக்குவத்துக்கு வரலாம், அந்த அளவுக்கு நல்லா போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, தீயிற பக்கத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இதையும் நம்ம பாங்குடு பண்ணோம், அதனால் இந்த வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த பாத்திரத்திலே போட்டு வச்சுக்கிறேன். இதே போல் இந்த சின்ன தவா இருக்கு இல்லைங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் வணக்கலாம். இன்னும் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு அதையும் எடுத்து இந்த பாத்திரத்திலே போட்டு வச்சுக்கிறேன். வெங்காயம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாத்திரத்தையும் நம்ம பாங்குடு பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் துணியை வச்சு எல்லாம் தொடச்சி எடுத்துக்குவோம் ரெண்டையுமே. அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். துணி வச்சு நல்லா தேய்ச்சிடுவோம். அந்த பாருங்கள், துணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, அழுக்கெல்லாம் நல்லா எடுத்தாச்சு, சுத்தமாக இருக்குது. ஒரு கல் தோசை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மொத்தமாக, ரொம்ப சன்னமாக இல்லாமல் ஊற்றிருக்கேன். மூடி போட்டுட்டேன். இப்போ மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடலாம். திருப்பி போடுவோம். ஃபஸ்ட்டு தோசைங்க இப்படி தான் வரும். எந்த கல்லில் செஞ்சாலும் நமக்கு ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். திருப்பி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, நம்ம காக்காக்கு போட்டுடலாம். இதை சாப்பிட முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு தோசையை. 2வது தோசை ஊற்றலாம். 2வது தோசை கொஞ்சம் சன்னமாக ஊற்றுறேன், கொஞ்சம் மெல்லிசா ஊற்றுறேன். மூடி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம். அருமையாக வருதுங்க. திருப்பி போடுறதுக்கே எவ்வளோ நல்லா வருது பாருங்கள், சூப்பராக, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 2வது தோசை சூப்பராக வந்திருக்குதுங்க, அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த குட்டி தவாலையும் இப்போ நம்ம ஊற்றலாம். எண்ணெய் போட்டுட்டேன், எண்ணெய் துணி வச்சு தேய்ச்சி விட்டுக்குவோம். குட்டி கல் தோசையாக தான் ஊற்றுறேன். மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி போட்டு வச்சு செஞ்சுங்க, நல்லா வருது. ஓப்பன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு விட்றேன். திருப்பி போடுவோம். இதுவும் ஃபஸ்ட்டு தோசையாக, அதனால் கொஞ்சம் இப்படி தான் வரும். எந்த கல்லில் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு தோசை இப்படி தான் வரும். எல்லாத்துக்கும் மூடி மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நான் ரெடி பண்ணி வைக்கணும். ஹேண்டில் வச்சு கடைக்கு போனால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கை சுடாது. திருப்பி போட்டாச்சு. இதுவும் அதே போல். இதை நம்ம சாப்பிட முடியாது ஃபஸ்ட்டு தோசை. இதை நம்ம காக்காக்கு வச்சிடலாம். 2வது தோசை ஊற்றுறேன் பாருங்களேன். 2வது தோசை ஊற்றிக்கலாம். சூப்பராக வரும் பாருங்களேன், அருமையாக வரும். கல் தோசை மாதிரி தான் ஊற்றுறேன். மூடி போட்டுக்குவோம். மூடி போட்டு செஞ்சிங்கன்னா எண்ணெயும் கம்மியாக ஊற்றலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், பன் தோசை மாதிரி. குட்டிஸுகளுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம், ஆசையாக சாப்பிடுவாங்க. திருப்பி போட எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒர்த்து தான், 160 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒர்த்து தான், வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நான் பாட்டுக்கு 4 எடுத்துட்டேன்னா எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்கவும் திருப்தியாக போச்சு. எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள், வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இதை நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. இன்னும் 2 பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயே நம்ம ஏற்கனவே வெங்காயம்லாம் வணக்கி வச்சுருந்தோம்ல மீதி, அதையே இது 2க்கும் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் அதை வச்சே கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் மட்டும் போட்டு விட்டு பாங்குடு பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்துருச்சு. இப்போ தொடச்சிட்டு இதில் நார்மலாக ஒரு சின்ன தோசை ஊற்றுறேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஒன்றும் வெவ்வேறானது. இதில் ஆனியன் தோசை ஊற்றுறேன். இது ஏற்கனவே நான் ஒரு தோசை ஊற்றிட்டேன், அதனால் டக்குன்னு உங்களுக்கு வரும். இது இங்கே பாருங்கள், நல்லா வருது பாருங்கள். இது 2வது தோசை. இது ஆனியன் தோசையாக செய்கிறேன். இப்போ நம்ம அதை காமிச்சேன்ல, அதே கல் தான் இது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே நான் அந்த பொடி போட்டு விட்ருக்கேன், நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்கன்னு. இப்போ முட்டை தோசை போட்டு விட்றேன். இந்த பொடி தாங்க,
நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், அது செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்தா இந்த பொடி தான் போடுவோம் எங்கள் வீட்டில். நல்ல செரிமானம் ஆகும். நைட்டு கூட பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்து பழக்கி விடுங்க. வெறும் ஆம்லேட்டை போட்டு உப்பு போட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் முட்டை செரிக்காதுமாங்க. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் முட்டை தோசை. நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் தடவி வைக்கணும். நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக போயிடும். இந்த பாத்திரத்துலையும் ஊற்றலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ தான் நான் முதல்ல முட்டை போடுறேன், ஆம்லேட்டு. அந்த தூள் போட்டு விட்றேன். நாங்கள் இதுக்கு முட்டை பொடின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து முட்டை பொடி. அம்மா வீட்டில் செய்வோம். இந்த பொடிக்கு பேர் முட்டை பொடின்னு சொல்லுவோம். முட்டை எப்போது ஊற்றினாலும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லா வந்துடும். முட்டை கவிச்சேன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஊற்ற மாட்டேன் எல்லா பாத்திரத்துலையும். இதுக்கு முட்டை போட்டு விட்டுட்டேன். இதுவே நல்லாயிருக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னொன்றும் போட்டு விட்றேன். இன்னொரு முட்டையும் போட்டு விட்றேன். அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்களேன். அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் பன் தோசை அவ்வளோ அற்புதமாக வரும். பன் தோசை அட்டகாசமாக வரும். அதுக்குன்னே நான் வச்சுக்கிட்டேன் அந்த சின்ன பாத்திரத்தை பன் தோசைக்குன்னே. இது பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா வருது. 2வது ஆம்லேட்டு. ஆம்லேட்லாம் டக்குன்னு வந்துடும். இதோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக வந்திருக்குது. இதை தான் நான் சொன்னேன், பன் தோசைக்கு ரொம்ப அருமையாக வரும்ன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கும். நமக்கு வாட்டமாக இருக்கும். இல்லாட்டினா அது வந்து ஹேண்டில் வந்து இப்படி உழுவுது. இதில் ஒரு தோசை ஊற்றிக்குவோம். 1.5 கரண்டி போல் ஊற்றி விட்றேன். ஏன்னா பன் தோசை மாதிரி ஊற்றுறேன், அதனால் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்காக ரொம்ப அருமையாக வரும் பன் தோசை. நம்ம தாளிக்கிற கரண்டியில் தானே ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்குலாம் ஊற்றி கொடுப்போம் சின்னதாக. இதில் ரொம்ப அழகாக வருது. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், திருப்பி போட எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இத்தனைக்கு நான் ஒன்றுமே போடல, வெறும் நம்ம வந்து இட்லி மாவு தோசை மாவு தான் நான் ஊற்றினேன். அதே கொஞ்சம் சிம்மில் வச்சு அழகாக மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடுது பாருங்கள். உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இன்னொரு ஆம்லேட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுலேயே இந்த பொடி போட்டுக்குவோம். இந்த மஞ்சக்கரு வந்து நான் களைச்சி விட்டுட்டேன். கருவேப்பிலை குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் கரெக்ட் பண்ணி விட்டேன். அது அப்படியே முட்டை மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன், அதை ஊற்றி கொடுக்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. யூஸ் பண்ணலைன்னா நல்ல எண்ணெய் பூசி வச்சுருங்க, அப்போ தான் துரு பிடிக்காது. இது எல்லாமே இரும்பு பாத்திரம், வார்ப்பு சட்டி கிடையாது. அதனால் சொல்கிறேன் நான். நீங்கள் கேட்ட வீடியோ எல்லா பாத்திரத்தையும் 4 பாத்திரத்தையும் சீசனிங் பண்ணி காமிச்சு ஒன்றையும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.